உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளா, நல்ல நாளா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அமைய போகிறது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் தெரிய வரும் நல்ல நாளா இருக்க போகுது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, கிழமையில் இது சனிக்கிழமை, நட்சத்திரத்தில் இது குரு பகவானுடைய நட்சத்திரம். இன்னைக்கு குருவும் சனியும் சங்கமிக்கக்கூடிய ஒரு நாள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நல்ல வருமானம் வரும். குருவுடைய வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். ஆகவே இன்னைக்கு பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உங்கள்ட்ட பழகுவதற்கு நல்லவர்களும் வருவார்கள், கெட்டவர்களும் வருவாங்க. நீங்க யாரை செலக்ட் பண்ண போறீங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கை இருக்கு. திருக்கோயிலுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்பு வரும். தவறான வழக்கங்கள் செய்வதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் வரும். இன்னைக்கு திருக்கோயில்களுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். வியாபாரத்தில் உங்களுடைய பாசிட்டிவ் அப்ரோச் இன்னைக்கு பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசி மாணவர்கள் நண்பர்கள் விஷயத்தில் இன்னைக்கு கூடுதல் கவனம் எடுக்கணும். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல உயிர் நண்பர் என்று யாரை நினைக்கிறோமோ அவர்கள் மூலம் கூட சிலருக்கு தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையா இருக்கு. வெளிநாட்டு வாய்ப்புகள், நான் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருமான, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கூடி வரும். குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். விஐபிகளின் தொடர்பு கிடைக்கும். மிதுன ராசி என்பர்களே, இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும். குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல குருமார்களை போய் இன்னைக்கு வழிபாடு செய்ய. ராகவேந்திரர், ஷீரடி பாபா, மகான்கள், சித்தர்கள் என்று குருக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த குருமார்களை சென்று வழிபாடு செய்ய. அது என்னங்க விசேஷம்னா, நம்முடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் குருமார்களை வழிபடுகிற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை காப்பாற்றுறாங்க. அதனால்தான் குரு பகவான் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நல்ல தனலாபம் வந்து மிதுனராசிக்காரங்க சந்தோஷமா இருக்க போகிற ஒரு நாள். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்க இன்னைக்கு காலை பொழுதுல அமைதியா இருக்கணும். ஒரு பணம் சம்பந்தப்பட்ட நெருக்கடியோ, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட நெருக்கடியோ சிலருக்கு இருக்கலாம். உடல் நலத்திலும் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கணும். யாரை நம்பியும் பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட வேண்டாம். பணத்தை கொடுத்தா இன்னைக்கு திரும்ப வராதுன்னு ஒரு அர்த்தம். தொழில் ரீதியா ஒரு புது முயற்சி பண்ணுவீங்க. ஒரு வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு யோகம், அதை பார்வையிடக்கூடிய யோகம், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு கணிஞ்சு வரும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு அமையும். சிம்மராசி என்பர்களே, அற்புதமான நாள். சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் செயற்கை முறை கருத்தரித்தல் இப்ப குழந்தை பிறக்கிற யோகம் வரும். ஏன்னா கோச்சாரத்தில் 12ல குரு இருக்கார். சிலருக்கு பரிகாரங்கள், ஜோதிட பரிகாரங்கள் அற்புதமா வேலை செய்யும். அதனால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதுசா வீடு வாங்குற சிந்தனை, சொத்துக்கள் வாங்குற யோகம், அதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு கூடி வரும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுங்க, எனக்கு அதுக்கு தாங்க காத்திருக்கேன் அப்படின்பீங்க. நல்ல வேலை வாய்ப்பு கைகூடி வரும்.
சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். நண்பர்களோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு வரும். நமக்கு தீங்குதான் அவங்க சொல்றாங்கன்னு மனசுக்கு தோணும். கணவனோடு சண்டை, மனைவியோடு கருத்து மாறுபாடெல்லாம் சில கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். அவங்க நமக்கு கெடுதலாத்தான் சொல்றாங்கன்னு மனசு நினைக்கும். அவர்கள் நமக்கு நன்மையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, நல்ல தன லாபம் உண்டு, வியாபார லாபம் உண்டு, சுபகாரியங்கள் கைகூடும். துலாம் ராசி என்பர்களே, சார் எனக்கு வேலை கிடைக்குமா சார், ரொம்ப போராட்டமாவே இருக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல ஜாப் இன்னைக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு நல்ல சம்பளத்தோடு கூடி வரப்போகுது. சாஃப்ட்வேர் துறையில் பலருக்கு வேலை கிடைக்க போகுது. டீச்சிங் ப்ரொஃபஷனில் வேலை கிடைக்க போகுது. நீதித்துறையை சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு. நல்லவர்களின் துணை இருக்கு. குடும்ப வருமானம் பெருக போகுது. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை உதயமாகுது. வீட்டில் கல்யாண செய்தி பேச்சு நடக்க போகுது. சில புரளிகள் உங்களை பற்றி வரும். அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்னு அதுல மனசு ஈடுபட்டு உங்க வெற்றி பாதையை நீங்க மறந்துடாதீங்க. யாரு என்ன வேணா சொல்லட்டும், உங்க பாதையில் நீங்க போய்கிட்டு இருங்க. உங்க பாதை நல்ல பாதையை நீங்க நம்புறீங்களோ அதுலயே உங்க வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, இது ஒரு நன்மையான நாள். குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். இந்த நாள்ல திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் எண்ணிலடங்காத வெற்றிகள் வரும். நம்ம வீட்டு பூஜை அறையில் கூட இந்த முருகப்பெருமானுடைய படத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாபம் ஒடிபடன அந்த முருகப்பெருமானை வழிபட்டா இந்த நாள் தனம் பெருகும், கல்வி பெருகும், தளர்வறியா மனம் வரும், செல்வம் பெருகும். நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்க நீங்க பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கடிஞ்சு பேசக்கூடாது, கடும் சொல் பேசக்கூடாது. பிள்ளைகள் வளர்ப்புல அக்கறை தேவை. ஆனா இன்னைக்கு பிள்ளைகளோட சிலருக்கு கருத்து மாறுபாடு, பையன் பொண்ணோட கருத்து மாறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விலை உயர்ந்த நகை, விலை உயர்ந்த பொருள், இதை பாதுகாப்பா வச்சுக்கிடுங்க. அது உங்களுக்கு நல்லது. குடும்பத்து பெரியவங்க உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கிடுங்க. மகர ராசி என்பர்களே, அற்புதமான நாளுங்க. உங்க பேச்சுல ஒரு இனிமை இருக்கும். உங்க செயல்களில் ஒரு நல்லது நடக்கும். உங்க மனசுலயே ஒரு கடுப்பு இருந்தா கூட ஒரு நல்லவங்களுடைய துணை கிடைக்கும் போது நீங்க நல்லவங்களாவே இருப்பீங்க. கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கும். நல்ல வரன் கூடி வரும். நல்ல பணப்புழக்கம் உள்ளவர்களின் தொடர்பு கிடைக்கும். எதிர்பார்க்கிற பண உதவி கிடைக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு முன்னேற்றமான தகவல் வரும். உங்கள் திரைப்படங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் கைகூடும். நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆனா ஏதோ ஒரு நெருக்கடி, மனசுக்கு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்குமே. பகைவர்களை பற்றின பயம் சிலருக்கு இருக்குமே. ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. வேலை பார்க்குற இடத்துல சில பேர் வேணும்னே நமக்கு பிரச்சனை கிளப்பி விட பார்ப்பான். கொஞ்சம் கவனமாக இருந்து கிடணும். நாவடக்கம் தேவை. நெகட்டிவ் பேச்சுக்களை விட்டுறணும். அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் நல்லா இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். படிப்பில் எதிர்பார்க்கிற முன்னேற்றகரமான தகவல் உண்டு. மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசியில சனி பகவான் இருக்கார். குரு பகவான் வீட்டில் சனி பகவான். இன்னைக்கு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். முயற்சி மெய்வருத்த கூலி தரும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறும். நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபார லாபம் அதிகரிக்கும். விவாகம் சம்பந்தப்பட்ட நல்ல பேச்சுக்கள் கூடி வரும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கனிந்து வரும். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான சில பிரச்சனைகள் உடல் நலத்தில் இருக்கலாம், அதை மட்டும் பார்த்துக்கிடணும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?